கமெண்டில் கேட்டிருந்தாங்க தாலி எங்கே போடலை. ஆக்சுவலாக எதுக்கு அப்படி போடலை அப்படிங்கிறத விட என்னோட செயினில் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. அது ஏற்கனவே விட்டு போய் தான் இருக்குது. அதனால் மெயினாக ஃபங்க்ஷன் டைம்லேயும் அப்புறம் அது என்ன சொல்கிறது சர்ச்சுக்கு போகிறப்போ தான் நான் போட்டிருப்பேன். மற்ற நேரத்தில் வந்து ரிமூவ் பண்ணி வச்சுருவேன். ஏன்னா அது ரொம்ப டேமேஜாக இருக்கிறதுனால எப்போ கீழே விழுன்னு சொல்ல முடியாது. அவங்க மாற்றி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இப்போ இருக்க தங்க ரேட்டுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்படிங்கிறதுனால நானும் இப்போ ஊருக்கு போகிறதுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஊருக்கு போகவும் இல்லை. 2 இயர்ஸாக அப்படியே இருக்கிறதுனால கொஞ்சம் சேஃபாக இருக்கட்டுமே. நானே சும்மாவே அங்கங்கன்ட்டு என்ன சொல்கிறது இவங்களே சொல்லுவாங்க, நீயே சும்மா ரோடுக்கு போனேன்னா அப்படியே பேப்பர் பேன் போவேன், எவனாவது அத்துட்டு போனாலும் தெரியாது, கீழே விழுந்தாலும் தெரியாது, ஸோ அதனால் பார்த்து போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மம்மியும் சொன்னாங்க. அவங்களும் சொன்னதுனால ஏற்கனவே நான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு என்னோடய தாலி டாலர் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயோ மிஸ் ஆகி விழுந்துருச்சுது. எப்படி தொலைஞ்சிச்சுங்கிறதே எனக்கு தெரியாது. அதுவே வந்து எனக்கு வந்து என்னோட தாலி செயின் மாத்திரம் கிடந்துச்சுது. டாலர் எங்கே விழுந்துச்சுங்கிறது எனக்கே தெரியாது. 1 டேக்கு அப்புறம் தான் நான் நெக்ஸ்ட் நாள் வந்து எங்கள் அத்தை இறந்தப்போ அது கரெக்டாக ஹாஸ்பிட்டல்லாம் அலைஞ்சிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு குளிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் எங்கள் அம்மா பார்த்துட்டு டாலர் எங்கள் பிள்ளை காணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அதில் இருந்தே வந்து கொஞ்சம் ஒரு பயம்தான். ஏன்னா நம்ம சும்மா அசால்ட்டாக போவோம் வருவோம். அதே மாதிரி இங்கே வந்து எப்படின்னா எங்கள் அத்தைக்கு வந்து கல்யாணம் ஆகி வந்த புதுசில் பாம்பேயில் நிறைய திருட்டு நடக்குங்க. பாம்பேயில் வந்து பயங்கரமாக திருடங்க நடமாடுவாங்க. எப்போ அத்துட்டு போவாங்கன்னு தெரியாது. அதே மாதிரி ரோட்டில் நம்ம சும்மா மதியான டைமில் வரும்போதும் ரோட்லேயே வச்சு அத்துட்டு போகவும் செய்வாங்களாம். அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒன்று நம்மள்ட்ட வந்து பேசுகிற மாதிரி ஏதோ பேசி அப்படி ஒரு இது பண்ணி அப்படியே நம்மளே கலட்டி கொடுக்குற மாதிரி பண்ணுற மாதிரியும் இருந்து எங்கள் அத்தை அந்த மாதிரி ஒரு செயினே கலட்டி கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனாலே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து போடக்கூடாது அப்படி இல்லை, நம்ம போட்டுட்டு போனாலும் நம்மளுக்கும் சேஃப் கிடையாது. இன்னொன்று என்ன சொல்கிறது போட்டு தான் காமிச்சு நம்மளுக்கு கல்யாணம் ஆகிட்டு அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணுறதுக்கு அது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டும் இருக்க முடியாது. ஸோ காலில் மெட்டி போட்டிருக்கேன், அதனால் கல்யாணம் ஆன பொண்ணுங்கிறது தெரியும். இன்னொன்று என்னென்னா நான் வந்து சிஎஸ்ஐயில் கல்யாணம் பண்ணியிருக்கேன். சிஎஸ்ஐயில் வந்து குங்குமம் வைக்க மாட்டாங்கங்க. அதாங்க பெரிய ஒரு ப்ராப்ளமே. நான் வந்து ஆர்சி பொண்ணு. கிறிஸ்டினில் ஆர்சி சிஎஸ்ஐ அப்படின்னு 2 இது இருப்பாங்க. ஓகேவா? ஆர்சியில் வந்து பார்த்திங்கன்னா குங்குமம் பூவு மெட்டி இட்டி எல்லாமே போடுவாங்க. ஆனால் சிஎஸ்ஐயில் வந்து பார்த்திங்கன்னா மெட்டியும் போட மாட்டாங்க, ப்ளஸ் பொட்டு மீன்ஸ் குங்குமம் வைக்க மாட்டாங்க, பொட்டும் வைக்க மாட்டாங்க. ஆனால் நான் பொட்டும் வைப்பேன். குங்குமம் வந்து இவங்களுக்கு பிடிக்காதுங்கிறதுனால நான் வைக்கிறது கிடையாது. ஸோ அது ஒரு டைம் அவங்க வந்து வைக்காத அப்படின்னு சொல்லி திட்டினதுலேருந்து நான் வைக்கிறது இல்லை. பட் ஊருக்கு போனேன்னா பூவு பொட்டு குங்குமம் எல்லாமே நான் வச்சுப்பேன். அது வந்து என்னோட விருப்பம். ஊருக்கு போயிட்டேன் அப்படின்னா அவங்க கண்ட்ரோல் பண்ணாலும் நான் அதை கேட்க மாட்டேன். ஏன்னா நான் அரசுலேருந்து வந்ததுனால எனக்கு அது எது பிடிக்குமோ அதை நான் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும் போது எல்லாமே பண்ணிக்கிடுவேன். இங்கே இருக்கும்போது ஓகே அவங்க திட்டுறாங்களே, அப்பவும் பொட்டுமே வந்து எனக்கு பார்த்திங்கன்னா அப்படியே வச்சு பழகிட்டு குங்குமம் பொட்டும் வைக்காமல் இருக்கும்போது எனக்கே ஏதோ ஒன்று நம்மளுக்கு இல்லாத ஒரு ஃபீல் மனசுக்குள்ளே வருது. ஸோ அதுக்காக நானாக இன்னும் விடவே இல்லை. அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு என் மனசளவில் நான் நினச்சதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் நான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் நம்ம வந்து எனக்கு கல்யாணம் ஆகிட்டு அப்படின்னு எல்லாருக்கும் காட்டணும் அப்படிங்கிறதுக்கு காட்டிக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக எல்லோரும் வந்து இது பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு விருப்பம்தான். இப்போ அவங்களுக்கு பிடிச்சா இது பண்ணிக்கிட்டாங்க, அப்படி இல்லைன்னா ஹஸ்பண்ட் விருப்பப்படி அவங்க இருந்துட்டு போகிறாங்க, அவ்வளோதான். ஸோ அதுக்காக தாலி போடாமல் சும்மா சின்ன பொண்ணு மாதிரி காமிக்கிறத வச்சுக்கேன். அப்போலாம் சின்ன பொண்ணு இல்லைங்க, எனக்கு ஒரு சின்ன பொண்ணு இருக்குங்க ஏங்க.